ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச்னா என்ன? அதுலயே நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம சம்மர், விண்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சீசனை நம்ம தப்பா கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அது கிடையாது. கிளைமேட் சேஞ்ச் அது நேச்சரான ஒரு ப்ராசஸ். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச்னா என்ன அப்படின்னா, நார்மலா பிலோ 35 டிகிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல டெம்பரேச்சர் மோர் தென் 40 டிகிரியை கிராஸ் பண்ணும்போது அதை கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்க அப்படி இந்த கிளைமேட் சேஞ்ச் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பொல்யூஷன், நிறைய ஃபியூல் கேஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுனால வரக்கூடிய பொல்யூஷன்னால. நம்பர் டூ என்ன அப்படின்னா, இருக்கிற மரத்தை எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே நம்ம போறது, பில்டிங்ஸா அதை மாத்துறோம். இல்லைன்னா நம்பர் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கிற குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு சொல்லி குப்பையிலே நம்ம ரெண்டு வகையா சொல்லுவோம். அதாவது மக்கக்கூடியது அப்படின்னா நம்ம நார்மலா அதை எங்கேயாவது போட்டா கூட அது உரமா கன்வெர்ட் ஆயிரும். ஆனா இந்த பிளாஸ்டிக் ஒரு நார்மலா ஒரு பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 to 500 years ஆகும் அது டிஸ்போஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்றோம் பர் இயருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுல இருந்து எப்படி நம்ம நம்மளை சேஃப்டியா வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொல்யூஷன் ஆகாம முடிஞ்ச அளவு கொஞ்சம் வெஹிக்கல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றத குறைச்சிக்கிறது கொஞ்சம் பெட்டர். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், இருந்தாலும் குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது. நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காடை அழிச்சிட்டு ஒரே ஒரு மரத்தை நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் ஆகாது. ஒரு காடை அழிச்சா பதிலுக்கு 2 காடு வளர்க்கணும், 2 காடு நம்ம உருவாக்கணும், மரங்கள் வைக்கணும். அப்பதான் அட்லீஸ்ட் அந்த அழிச்ச ஒரு மரத்துக்கு ஈக்குவலாவது ஆகும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெரும்பாலும் சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாத இடமே கிடையாது. பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் நம்ம கிளாஸே நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஆஸ்திரேலியால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வருஷத்துல 5.7 மில்லியன் காரை ரோட்ல விட்டதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அந்த அளவு அது அந்த ஒரு பிளாஸ்டிக் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளால வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்க முடிஞ்சிச்சு, ஈவினிங்லாம் இருக்க முடிஞ்சிச்சு. அதே இடம் தான், கொசுலாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சொல்ல போனோம்னா அப்ப காடா தான் இருந்துச்சு நிறைய இடம். ஆனா இன்னைக்கு கூட பில்டிங்கா இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல அவ்வளவு கிடைச்சிருந்தது. ஏன் இப்போ ஒரு 20 25 வருஷத்துல ஏன் இவ்வளவு மாற்றம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு கண்டிப்பா தெரியும். ஏன் அப்படின்னா, நிறைய காடுகள், முன்னாடி இருந்த காடுகள் இப்போ கிடையாது, எல்லாமே அழிச்சாச்சு. எல்லாமே அழிச்சிட்டு நிறைய இடத்துல பில்டிங் வந்துருச்சு. நிறைய இடத்துல ஒரு விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஆலமரம், அரச மரம், அந்த மாதிரியான மரங்கள்லாம் மோர் தென் 250 இயர்ஸ் ஓல்டா இருக்கு. அப்போ அதெல்லாம் நம்மளோட பொக்கிஷம் மாதிரி. எந்த ஒரு விஷயம் 200 வருஷத்துக்கு மேல 500 1000 வருஷங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு பொக்கிஷம் மாதிரி. நம்மளோட முன்னோர்கள் நம்மள்ட்ட கொடுத்துட்டு போனதை நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம உருவாக்கலைனாலும் பரவாயில்ல, அழிக்காம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். இன்னைக்கு நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு, அதே இடம் தான். ஆனா கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு, வெளியிலே போக முடியல, ஒரு காத்து கூட இல்ல, சுத்தமா இலையே ஆட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் இன்னைக்கு நம்ம ஊர்ல கதறிக்கிட்டு இருக்கோம். நம்ம டைரக்டா அஃபெக்ட் ஆக போறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடு, தண்ணி, நம்ம நார்மலா வெளியில போகக்கூடிய அன்றாட வாழ்க்கை எல்லாமே ஒரு கிளைமேட் சேஞ்சினால பாதிக்கப்படும். ஒரு ட்ரூ ஸ்டோரிய பத்தி நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஒரு கிளைமேட் சேஞ்சினால ஒரு இனம் அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா இங்க எத்தனை பேர் நம்புவோம்? ஆனா அதுதான் உண்மை. ஒரு இனம் எர்த்துல கிட்டத்தட்ட 250 மில்லியன் இயர்ஸ் ஆட்சி செஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இனம் 65.5 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி சுத்தமா எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹியூமன்ஸ் வந்திருக்கோம். அப்போ அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிறுகோள் தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க ரிசர்ச்ல. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரிமலை வெடிப்பு, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச்.
கிளைமேட் சேஞ்ச்னால அந்த இனம் வந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து 100% வந்து கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஆனா இதுதான் காரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்ச ஸ்கெலிட்டனை வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எல்லாமே வந்து அந்த இனம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா மியூசியம்ல அதோட ஸ்கெலிட்டனை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஸ்ட்ராங்கான அந்த ஒரு இனம் வந்து அழிஞ்சிருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நம்மளாம் ஜஸ்ட் ஹியூமன்ஸ். நம்மளோட நிலைமையெல்லாம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த இனம் எந்த ஒரு பொல்யூஷனையும் கிரியேட் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காது, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் எதுவுமே பண்றதுக்கு சான்ஸே இல்லாத அந்த டயத்துல அதுக்கே அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்கோம். நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் செமையா பண்ணி வச்சிருக்கோம். ஏர் பொல்யூஷனா இருக்கட்டும், வாட்டர் பொல்யூஷன், அதுக்கப்புறம் டீஃபாரஸ்டேஷன், இப்படி எல்லா வேலையுமே நம்ம பார்த்து வச்சிட்டோம். அப்போ இது எல்லாம் பண்ணிட்டு எனக்கு கிளைமேட் சேஞ்சும் ஆகக்கூடாதுன்னா எப்படி ஆகாம இருக்கும்? நம்ம இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை நம்மளை பாதுகாக்கும். அப்போ நம்ம வந்து நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஸ்திரேலியாலலாம் 2019ல வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணாங்க. இப்பல்லாம் வந்து எல்லாருமே வந்து க்ளோத் ரீயூசபிள் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவு சுத்தமாவே நம்மனால அதை யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. இருந்தாலும் அளவை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம். ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் இதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்தா பத்தாது. கரெக்டா ட்ராஷை எந்த கரெக்டா போடணும், அதை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஒரு கண்ட்ரி மட்டும் இந்த வேலையை செஞ்சா கண்டிப்பா வந்து கிளைமேட் சேஞ்சில இருந்து தப்பிக்கலாம்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா கண்ட்ரியுமே சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்மளும் வந்து நம்மளோட ஸ்டெப்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கணும். அவங்க பண்ணட்டும், இவங்க பண்ணட்டும்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம பண்ற சில விஷயங்கள்னால ஆல்ரெடி அது அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் வந்து மோசமான நிலைமைக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு சாப்பாடு, தண்ணி இதுவே மேஜரான விஷயங்களே கிடைக்காம போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ அவங்கவுங்கனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அவ்வளவுதான். இயற்கையை நாம் பாதுகாப்போம், இயற்கை நம்மளை பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. Take care. Bye.